தாவேகாவில் மற்ற கட்சிகளிடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இணையக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்திருக்கோம். மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முக்கிய அமைச்சர்கள் தாவேகாவில் இணையக்கூடிய விஷயங்களும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப என்ன புதிதா நடந்திருக்குன்னா, ஒரு கட்சியே தாவேகாவில் இணைஞ்சிருக்குன்னா இப்ப அதுதான் ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ். டிவிகேவோட கம்பம் தொகுதி எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ராவோட இந்த நமது மக்கள் முன்னேற்ற கட்சியை ஒட்டுமொத்தமாக தாவேகாவில் இணைச்சிருக்கிறாரு. இந்த கட்சியை பொறுத்தவரையுமே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம்னு சொல்லி ஒரு 5 மாநிலங்கள் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே கூட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000 பொறுப்பாளர்கள், வேட்பாளர்கள் எல்லாரையும் கொண்டு நான் தாவேகாவில் இணைச்சிட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு விழாவும் நடத்துறாங்க. பணியூரே பரபரப்பா இருக்கு, ஒரே கூட்ட நெரிசலாக இருக்குதுன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு என்ன இப்போ ஒரு சந்தேகம்னா, பல்வேறு மாற்றங்கள் நம்ம வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஜெகநாத் மிஸ்ராவை பொறுத்தவரையுமே அவர் பல மேடைகள் எப்படி பேசியிருக்காருன்னா, அவர் வேற கட்சியில இணைக்கும் போது நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, நான் ஒரு சாதி வெறிய, நான் சாதி வெறியன்னு சொல்லி நான் பெருமையா பேசிப்பேன்னு சொன்னாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஜெகநாத் மிஸ்ராவை கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாதி அழிச்சிட்டோம், சாதி மதமே இல்ல, அனைவரும் சமம் பேசக்கூடிய தாவேகால கொண்டு அவரை கம்பம் தொகுதியில நிக்க வச்சு இன்னைக்கு எம்எல்ஏவே இருக்கிறாரு. சோ இவரே இப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கிற எம்எல்ஏ நான் ஒரு சாதி வெறியன்னு சொல்லி பெருமையா பேசின ஒரு நபரு இன்னைக்கு தாவேகாக்குள்ள வந்ததால ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஆயிட்டாரு. அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அது ஒரு விஷயம். சோ கட்சியில இருக்கக்கூடிய ஒரு 3000 பேர் உள்ள இணையறாங்களாம். இதுக்கப்புறம் இந்த கட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தாலே கொஞ்சம் டெரரா தான் இருக்கு. ஏன்னா இந்த கட்சியை பொறுத்தவரையுமே உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அறிவாளிகளும் தாவேகால தான் இருக்கிறாங்க. அந்த வகையில நான் ஒரு சாதி வெறியன்னு சொல்லி லீட் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரோட கட்சியில இருந்து இன்னைக்கு 3000 பேர் உள்ள போயிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கு. ஜெகநாத் மிஸ்ராவோட இன்னொரு விஷயம் இன்னைக்கு கான்ட்ரோவர்சியா பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கேரள ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளிக்கும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, முல்லை பெரியாறு அணையில நாங்க 142 அடி அளவுக்குலாம் நாங்க தண்ணீர் தேக்க விட மாட்டோம், அந்த அளவுக்கு தண்ணீர் தேக்கம் என்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் சொல்லிட்டு மாசா பில்டப்பா பேசிட்டு வந்திருக்காரு. இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே தன்னோட எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுக்கே டப்புன்னு பார்க்கும்போது முல்லை பெரியாறு அணை விவகாரமா, நானும் பல வருஷமா கேட்டுட்டு இருக்கேனே, எனக்கும் தெரியாத மாதிரி எங்க அமைச்சருக்கும் தெரியலன்னு சொல்லி முட்டு கொடுத்தீங்கன்னா அது தப்பு. ஏன்னா முல்லை பெரியாறு அணைன்றது ஒரு சாதாரண அணை கிடையாது. ஏன்னா முல்லை பெரியாறு அணையை நம்பிதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், அதுன்னு குறிப்பிட்டு சொல்ல போனா தேனி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த 5 தென் மாநிலங்களுக்கான முக்கியமான குடிநீர் ஆதாயமாக இந்த முல்லை பெரியாறு அணை இருக்கு. சோ அந்த தென் மாநிலங்களை பொறுத்தவரையுமே விவசாயிகள் பெரும்பாலும் இந்த அணையை நம்பிதான் இருக்கிறாங்க. அதனால ரொம்ப ஆண்டு காலமாகவே பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணையில 142 அடி வரைக்குமே தண்ணியை தேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்திருக்கு. இந்த வழக்கை நம்ம பின்னோக்கி போய் பார்த்தோம்னா, இந்த முல்லை பெரியாறு அணை என்பது கேரளாவுல இருந்தாலுமே அதோட பராமரிப்பு பணி, கண்ட்ரோல் எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப அந்த அணையில பொறுத்தவரையுமே ஒரு 152 அடி வரையுமே நம்ம தண்ணியை தேக்கலாம் அப்படின்ற கெப்பாசிட்டி இருக்கும் போது, கேரளா என்ன சொல்றாங்கன்னா, சம்பந்தமே இல்லாம முல்லை பெரியாறு அணை இன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் இல்ல, அது பழசாயிடுச்சு, அது பழுது போயிடுச்சு, அது தரம் இல்லாம இருக்கு, அதனால இவ்வளவு தண்ணியெல்லாம் நீங்க தேக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க டிமாண்ட் எடுத்து வைக்கிறாங்க. கேரளா தரப்புல இருந்து தமிழக அரசு என்ன வாதத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த அடிக்கு மேல தண்ணீர் இருந்தா மட்டும்தான் கால்வாய் வழியாக வைகை வரையுமே தண்ணி அது வழியாக தான் நாங்க விவசாயிகளும் இங்க இருக்கக்கூடிய மக்களும் அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியும். சோ எங்களுக்கு அடிப்படையில இத்தனை அடி தண்ணி இருக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லும் போது, கேரளா அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த டேம் இப்ப சரியில்லை, அதனால நீங்க தண்ணி தேக்கம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும், நீங்க உங்க பாட்டுக்கு தண்ணி தேக்கத்தை அதிகமாக்கிட்டீங்கன்னா நாளை பிள்ளை டேம் உடைச்சு எங்களுக்கு கேரளாக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி ஒரு போலியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது இப்ப பிரச்சனை கிடையாது, எப்பவோ அந்த பிரச்சனை, பல ஆண்டு காலமாக போராடுறாங்க. இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரையும் போயிட்டு அவங்க தரப்புல இருந்து சொன்ன தீர்ப்பு என்னன்னா, டேம் பழுதாலாம் இல்ல, அதனால நீங்க அட்லீஸ்ட் இப்ப உங்க 2 பேருக்குமே வேணாம், ஒரு 142 அடி வரையுமே நீங்க தண்ணியை தேக்கம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பலம் இல்லைன்னு சொன்னாங்களே, சரி இதையும் மீறி தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா, நீங்க டேம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்றீங்களே, நாங்க முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்துவதற்கான பல்வேறு வேலைகளை செய்யறோம்னு சொல்லி அந்த அணையும் ஸ்ட்ராங் பண்ணாங்க. அதோட துணை அணையா இருக்கக்கூடிய பேபி டேமையும் அவங்க ஸ்ட்ராங் பண்ணாங்க. இதையும் மீறி கேரள அரசு என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, நீங்க 146 அடி வரை தான் நீங்க தண்ணீர் தேக்கம் பண்ணணும்னு சொல்லி ஒரு காரணமே இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக விவசாயிகள், தமிழ்நாட்டு மக்களையும் அதிமுக சார்பில் இருந்து, திமுக சார்பில் இருந்து பல்வேறு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எதையுமே தெரியாம மாற்றம் சொல்லி உள்ள வந்திருக்கக்கூடிய தாவேகா எம்எல்ஏ என்ன பண்றானா, ஏங்க அதெல்லாம் இல்லைங்க, 136 அடியே தமிழர்களுக்கு போதுங்க, நாங்க 142 வரைய
எல்லாம் நாங்க உயர்த்த மாட்டோம்னு சொல்லி இப்ப நம்ம திட்டவும் முடியாது. ஏன்னா தாவேக்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் எப்படி இருக்காங்க நம்மளுக்கு தெரியும். இந்த விஷயத்த அவர் புரிஞ்சு பேசினாரா, புரியாம பேசினாரா, உண்மையில பேசினாரா இல்லையான்றதெல்லாம் தாண்டி ஜெகநாத் மிஸ்ரா அடிப்படையில எப்படி ஒரு நபர் நம்ம பார்த்தே ஆகணும். நான் சொல்லியிருந்த மாதிரி உண்மையாவே ஒரு சாதி வெறியன்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டினாரு. இந்த மாதிரி கம்பம் தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையெல்லாம் போய் நான் ஆய்வு பண்றேன்னு சொல்லிட்டு ஐசியூ வார்டுல போயிட்டு ஆய்வு பண்றது, அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தொல்லை கொடுக்கறது, இந்த சூழ்நிலையில பிரசவ வார்டுக்கும் போயிட்டு இவர் வந்து ஆய்வு மேற்கொண்டாரு. இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா சர்ச்சையிலேயே சிக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் ஜெகநாத் மிஸ்ரா. இப்படி விஷயமே தெரியாம தமிழர்களோட அந்த உணர்வுகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேரள ஊடகத்துக்கு ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. சோ இவரோட இந்த பேட்டி குறித்து விவசாயிகளோட கருத்து என்னன்னு சொல்லி நீங்க இன்டர்நெட்ல பார்த்தாலே தெரியும். விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட கழுவி ஊத்துறாங்க. என்னங்க நீங்க சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, கேரள மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஒற்றுமை நீங்க பேசுறீங்க, நாங்களும் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க தேவையில்லாத போலியான விஷயங்களை வச்சு பேசிட்டு இருக்காங்க. நாங்க ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கோம், ஒரு 142 அடிக்கிட்ட நீங்க அணை மட்டத்தை உயர்த்தணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு சம்பந்தமே இல்லாம போயிட்டு கேரள அரசுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு வராரு. இவர் எந்த மாநிலத்துக்கான ஒரு அமைச்சர், இப்படி எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லாம பேசுறாரு. இவரெல்லாம் ஒரு எம்எல்ஏவான்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நான் சொல்லல, விவசாயிகள் சொல்லி இருக்கிறாங்க. அமைச்சர்களை பொறுத்தவரையுமே டிவிகேல கச்சத்தீவு பிரச்சனை பத்தி கேட்டா ஒரு அமைச்சர் சொல்றாரு, இந்த காமெடி நடிகர் ஒருத்தர் இருப்பார்ல ஸ்ரீநாத், அவர் என்ன சொல்றாருன்னா நோ கமெண்ட்ஸ் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா கேரள அரசுக்கு அது என்ன பிரச்சனையே தெரியாம ஓடி போறாரு. இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு எதுவுமே தெரியலங்க. இப்ப பெண்ணாகரம் தொகுதியோட அந்த எம்எல்ஏ வந்து பேட்டி கொடுக்குறாரு. நீங்க தாவேக அரசுக்கு வந்திருக்கீங்க, உங்க தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா அப்படியே முழிக்கிறாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சொல்லி கொடுக்குறாரு. தமிழக வெற்றி கழகத்தால சொல்லுங்க தேர்ந்தெடுக்கப்பட்டேன், விசில் பிடிச்சு நடந்திருக்கா, இப்படியே நடக்குதுங்க. நீங்க அந்த வீடியோ நீங்க இன்டர்நெட்ல பார்த்தாலே தெரியும். பக்கத்துல இருந்து ஒரு நபர் சொல்லி கொடுக்குறாரு, அதை அப்படியே ஒப்பிக்கக்கூடிய வேலைகளை இவர் ஈடுபடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கேள்வியா கேளுங்க, இப்ப 2 எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவேன். இப்ப விஜய் அவர்களை பத்தி வர்ணிக்கக்கூடிய கேள்விகளை கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவேன். இப்படி பெரிய பெரிய கேள்விகள் எல்லாம் கேக்குறீங்க, மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டு உரிமைகள் பத்தி எல்லாம் பேசிங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்களே, அதனால சின்ன சின்ன கேள்வியா கேளுங்கன்றாரு. அமைச்சர்கள் எல்லாருமே பேட்டி கொடுக்க வந்தாதான் நம்மளுக்கு தெரியுது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி. ஆனா முதலமைச்சர் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளவோ மேலுன்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தவரையுமே இதுவரை எந்த பிரஸ் மீட்டும் கொடுக்க மாட்டாரு. ஆனா இவங்க அட்லீஸ்ட் கொடுத்துட்டு கான்ட்ரவர்சியில மாட்டினாலுமே ஏதோ ஒரு பிரஸ் மீட் ஆபாத தராங்களே, அப்போ சிஎம் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளவு மேலுன்ற விஷயங்களும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த முல்லை பெரியார் அணையை பொறுத்தவரையுமே இன்னைக்கு கேரளா இருந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க, கர்நாடகத்துல இருந்து நான் மேகதாது அணையை கட்டுறேன்னு சொல்லி அவங்க ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்படி 4 மொழிக்கு நம்மள பொழந்து கட்டு அடிக்கிறாங்க. முதலமைச்சர் என்ன பண்றாரு, சட்டசபையில போயிட்டு அப்படியே சோகமான ஒரு மூஞ்சி வச்சுட்டு இந்த மாதிரி திருவிழால தொலைஞ்ச குழந்தை மாதிரி உட்காந்துருக்காரு. நீங்க உட்காந்துக்கோங்க, அதெல்லாம் உங்க விருப்பமா, நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க கண்டிப்பா வாயை திறந்து பேசிதான் ஆகணும். இந்த மாதிரியான முக்கியமான ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனை வரும்போது ஆதவர்ஜுன் அவர்கள் பேசுறதை விட, செங்கோட்டையன் அவர்கள் பேசுறதை விட, ராஜ்மோகன் பேசுறதை விட ஒரு தமிழ்நாட்டினுடைய சிஎம் பேசுறதுதான் ஒரு ஆழமான ஒரு விஷயமாக இருக்கும். அதை பேச வேண்டிய இடத்துலதான் நீங்க இருக்கீங்க, பேச வேண்டிய கட்டாயம் என்பது உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க உங்களை பார்த்து கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி ஆதவர்ஜுன் பேசுறாரு சட்டசபையில போயிட்டு. என்னன்னா அவருக்கு எப்ப என்ன பேசணும்னு தெரியும், அதெல்லாம் தாண்டி நீங்க அவரை கேள்வியே கேட்க கூடாது, அவர் பேசுங்க நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஆதவர்ஜுனா சட்டப்பேரவையில பேசுறாரு. நீங்க என்ன பேசணும்லாம் யாரும் தீர்மானிக்கல, நீங்க பேச வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கு. அந்த டைம்ல நீங்க பேசிதான் ஆகணும். இதுக்கு கூடவா நீங்க பேச மாட்டீங்கன்னு சொல்லி தொடர்ந்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பிட்டே வராங்க. கம்பம் தொகுதி எம்எல்ஏ பொறுத்தவரையுமே இன்னைக்கு ஒரு கட்சியை வந்து இணைச்சிட்டாரு. இந்த மாதிரி கேரளாவுக்கு ஆதரவாக சில பேட்டிகளை கொடுக்குறாரு. என்ன நடக்க போதோ தமிழ்நாட்டுல மாற்றம் ஓட்டு போட்ட மக்கள் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும்.